சந்தோஷமா செய்து உரைக்க என்ன சொல்லுங்க. உன்னோட பிறந்தக்கூடிய அண்ணன் ஆனந்தன் சென்னை செய்தி வழியிலே அயல்நாடு சென்னை நல்லவா பட்டப்படிப்பு படிப்பதற்கு அவர் படித்து முடித்து விட்டார். நாட்டுக்கு வரமா அண்ணன் வராரா, அதனால வரவேற்புக்கு அதிகமா இருக்கணும். வான வேடிக்கை மேலதாளங்கள் நல்லபடியா நடக்கணும். அது மட்டும் இல்ல அவர் சாப்பாடு வகை சாப்பிட வகை பரிமாற வகை யாரும் செய்யறேன். எல்லாம் லீவ் விடு, எல்லாருக்கும் லீவ் விட்டு அதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். வரவேற்பு தான் ஏற்பாடு செய்யுங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடு சாப்பாடு நான் செய்யறேன். புறப்பாடு ரத்த பாசம் அதனால சென்ற அண்ணன் சென்ற இடத்தில் எப்படி உணவு அறிந்தானோ அறிந்தவில்லையோ ஆகினார். எப்படி மகள் கரத்தினார் விதவிதமாக சமைத்து அண்ணனுக்கு தலைவர் வேகமாக புறப்பட்டு என்ன கொண்டு வர்றாங்க? அவன் வரவே கூடாது. அவன் வரவழிய பாட்டி சக்காலத்துல போயினேன். அப்படி போட்டு தள்ளு எப்படி அப்ப அதுவும் தான் போட்டு தள்ளு தெய்வமே தெய்வமே போட்டு தள்ளு. என்ன சொல்றேன் நான்
வாடிக்கை எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. உயர்ந்தவர் எண்ணி தாழ்ந்தவர் எண்ணி எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம். எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. ஏழ்மை குடும்பத்திலிருந்து சந்தோஷம் யாதொரு குறையில் சிறப்பான இருந்தாலும் எனக்கு ஒரு தங்கி இருக்கிறார். அவள் பெயரும் சங்கீதா. இப்போது செல்லப்படும் தங்கி சங்கீதாவை சந்திக்கணும். தங்கா சங்கீதா
என்ற வள்ளுவரின் வாக்கு கிணங்க நானோ இந்த நாட்டில் ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்து சங்கீதா என்ற பெயர் பெற்று சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆமாம், அனுதினம் என் அண்ணனை காண்பது வழக்கம். இப்பொழுதே செல்ல வேண்டும், அண்ணனை காண வேண்டும். என்னாரி வளையலும் நீ வச்ச சில்கையும் பொன்னாட தங்கத்திற்கு நான் பாட்டுவேன் அந்த நீராட்டுவேன் என்னுடைய ஆசை அதுதானா? இருந்தாலும் உன்னை நான் ஏன் அழைத்தேன், எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக நான் உனக்கு ஒரு சந்தோஷமான தெரியுமா? அண்ணா, அது எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியா? அப்படி என்ன செய்தி அது? உனக்கு திருமணம். எனக்கு திருமணமா? இல்ல, நான் உங்களுக்கு தானா திருமணம்? உனக்கு தான் திருமணம். இல்ல, உங்களுக்கு தான் திருமணம். உனக்கு தான் திருமணம். இல்ல, நான் உங்களுக்கு தானா திருமணம்? கண்ணி எடுக்க காலை வர கூடாது. ஆகினால் முதலில் உனக்கு தான் திருமணம். பிறகு அம்மா எனக்கு திருமணம். அப்படியா? அண்ணா, நீ சொல்வதெல்லாம் உண்மைதான். எப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு முதல்ல திருமணம் நடக்கணும். எனக்கு ஒரு அழகான அண்ணி வரணும். நீங்க இருவரும் சேர்ந்து ஒரு ஆண் குழந்தை பெற்று தரணும். அந்த ஆண் குழந்தை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியே அடிச்சு வச்சுக்க. எனக்கு திருமணம் நடக்கணும், அழகான அண்ணி வரணும். நானும் ஒரு அண்ணியை சேர்ந்து முதல் பிறகு ஆண் குழந்தை தான் நீ திருமணம் செய்ய போறியா? என் மகனியா? என் மகனியானே திருமணம் செய்ய போறேன். ஏன் செய்யக்கூடாதா? என் மகன் வளர்ந்து வாலிபனாக தருவாய். நீ பிறந்த காட்சி வைப்பேன். எப்படி காடி உனக்கு உண்மைப்பேன். பாட்டு அத்தருக்கு விட மாட்டான். பாட்டி தான் கூடுவான். ஆமா, நீ வர. என் மகனியா நீ திருமணம் செய்ய போறேன். உனக்கு ஆடவரை பார்த்து பற்றி திருமணம் நாள் குறிச்சிட்டேன். பத்திரி ஏறிச்சிட்டேன். திருமணத்துக்கு தயாரா இருந்தா அது நீ போதுமா? அண்ணா, என்ன சொல்றீங்க? இங்க பாத்தீங்களா, நம்ம இருப்பது கூரை வீடு. ஒரு மழைக்கே தாங்காது இந்த வீடு. அப்படி இருக்கும் பொழுது என்னை யாருன்னா வந்து கல்யாணம் பண்ணி போவாங்க? பூர்வ வீட்டுல இருந்தா திருமணமே நடக்க கூடாதுன்னு இருப்பதை வைத்து சிறப்போடு வாழமா? நீ சொல்லதெல்லாம் உண்மைதானா? இருந்தாலும் இப்ப வர மாப்பிள்ளைங்க எல்லாமே கார் கேக்குறாங்க, பைக்கு கேக்குறாங்க, எத்தனையோ சவர நகைலாம் கேக்குறாங்க. இன்னும் போக போக பிளைட்டே கேட்பாங்க போல இருக்கு. எத்தனை சவர கேட்டாலும் சரி உனக்காக நிச்சயமா போடுவேன். ஏன் தெரியுமா? சவரவனை கம்மியா தான் வைக்கிறான். 1,20,000 ரூபாயா? அவ்வளவுதானா? எத்தனை சவரம் வேணுமோ கேளு, வாங்கி தரேன். அண்ணா, எனக்கு அதிகமாலாம் தேவையில்ல. கொஞ்சமா ஒரு 60 சவரம் போட்டா போதும். கொஞ்சமா 60 சவரம். கம்மியா தான் கேக்குறேன். சீர்வரிசையே தேவை கிடையாதா? கட்ட புடவையோட வந்தா உன்னை திருமணம் செய்ய ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னு சொல்றீங்க? கட்ட புடவையோட வந்தா திருமணம் செய்ய காத்து இருக்காரா? ஆமாமா. யாருன்னா அவரு? யார் தெரியுமா? நம்முடைய அத்தை மகன் சேகரன் திருமணம். ஆமாமா. என்னன்னா சொல்றீங்க? சேகருக்கு உனக்கு தான் திருமணம். அப்படியா? திருமணத்துக்கு தயாரா இருந்த மட்டும் போதும்.